கழுத்தில் வலி, அப்புறம் வந்து இந்த இடத்துல செஸ்ட்டில் வலி, செஸ்ட்டில் இந்த இடத்துல அதுவும் லெஃப்ட் சைடு, இல்லைன்னா இந்த ஆம்பிட்டு கீழே இந்த ரிப்ஸில், அப்புறம் பிரஸ்ட்டு மேலே குத்துனா வலிக்கிறது, இல்லை சும்மாவே இந்த இடத்துல கடுன்னு இருக்கிறது, இந்த இடத்துல குடைச்சலாக இருக்கிறது, இந்த அம்மா போடுற இடத்துல வலி, ஷோல்டருக்குள்ள வலி, இல்லைன்னா இந்த இடம் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டா, ட்ரப்பீசியஸ், டெல்டாய்டு லேட்ரல், டெல்டாய்டு ஆன்டீரியர், டெல்டாய்டு போஸ்டீரியர், பைசப்ஸ் ட்ரைசப்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாம் சுற்றி வலிக்கிறது, கை விரலில் மரமரப்பு வர்றது, கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது, காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு, காதுக்குள்ள வலி, ஒரு பக்கம் தலைவலி, இல்லை தலையில் குத்துற மாதிரி, ரெண்டு பக்கமும் ஒரு வலியாக வெயிட்டாக இருக்கிறது, யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கிறது, இம்பேலன்ஸ் ஆகிறது, இல்லைன்னா முன்னாடி இருக்கிற பொருட்கள் அப்படியே கீழே உள்ள மாதிரி சுற்றுற மாதிரி, நிலநடுக்க வந்த மாதிரி, இல்லைன்னா வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, அப்புறம் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுறது, கால் விரல் மரமரப்பு, அப்புறம் இங்கே காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துலையோ ஸ்டெர்னம்லையோ இல்லை வந்து இந்த இடத்துல எல்லாம் வலிக்கிறது, இங்கே வீங்கிக்கிறது, இல்லை இங்கே லம்ப் மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது இந்த லெஃப்ட் சைடு வலிக்கிறதுனால தலையும் சுற்றுனதுனால நிறைய இதோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. பிபி லோ பிபின்னு கனெக்ட் பண்ணுறீங்க, ஹை பிபின்னு கனெக்ட் பண்ணுறீங்க, முக்கியமாக ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு அதை கனெக்ட்னா அப்படின்னு நினச்சிட்டு 30 இசிஜி 40 இசிஜி இல்லைன்னா வந்து எக்கோ ட்ரெட்மில் இந்த மாதிரி போகிறது ஒரு பக்கம், பிபியாக இருக்குமோன்னு கவலைப்படுறது, இல்லை பக்கவாதம் வரப்போகுதான்னு. ஆனால் 95% மாதிரி இருக்கிறவங்க சர்வைக்கல்னால கழுத்து ஸ்பைனல் கார்டில் எலும்பு தேஞ்சு போயோ, இல்லை சர்வைக்கல் ஸ்ட்ரெயின்னாலேயோ, இல்லை டிஸ்க் பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்ப்ரொலாப்ஸ், ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்திட்டு ஜவ்வு விலகுனதுனாலையோ, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலையோ வருதுங்க. இது வந்து நீங்கள் ஹார்ட்னு நினச்சி பயப்பட வேணாம். நான் தெளிவாக இதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வலி குறையும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு ஃபியூ எக்ஸசைசஸ், அட்லீஸ்ட் 4 எக்ஸசைஸ் இதுக்காக நான் சொல்லித்தரேன். இந்த பிரச்சனையெல்லாம் கழுத்தில் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ, டிஸ்பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்ப்ரொலாப்ஸு, இல்லைன்னா வந்து பிரேக்கியல் நியூரால்ஜியா, இல்லைன்னா வந்து என்ன நடக்குதுன்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆனால் கூட இப்படி வருது. அதை தவிர சர்வைக்கல் ரேடிகுலோபதி, சர்வைக்கோஜெனிக் பெயின், இல்லைன்னா ஜவ்வு அதாவது டிஸ்க் டெசிகேஷன், டிஸ்க் ஹெர்னியேஷன், இல்லைன்னா அதெல்லாம் வந்து நீர் அதுலேருந்து வெளியில் போயிடுது, அப்போ ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுது, தீக்கல் சேக் கம்ப்ரெஷன், நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு தான் இந்த மாதிரிலாம் வருது. இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோணத்தில் திங்க் பண்ணுங்க, கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவீங்க. பெயினை வச்சுட்டு ஏன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க? இது ஒன்று. இதை தவிர என்னன்னு கேட்டால், இந்த இதை வந்து இதுக்குன்னு எக்ஸசைஸ் மட்டும்தான் தீர்வு, வேற எதுவுமே தீர்வு கிடையாது. எக்ஸசைஸ் தான் மெயினாக தீர்வு. அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வாழ்வியல் முறை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதுதான் உங்களை பெர்மனண்ட்டாக இதுலேருந்து காப்பாற்றும். இதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை, ஓகேங்களா? அப்புறம் இது வந்து அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7 தடவை, அதுக்கப்புறம் எலிவேஷன் இப்படி காது வரைக்கும் போகலாம், ஆனால் ஸ்டிஃபாக செய்யக்கூடாது, எல்லாமே ரிலாக்ஸாக செய்யணும். கழுத்து நேராக இருக்கணும், முன்னாடி கண்ணாடி இருக்கணும், கழுத்து நேராக இருக்கணும், ஆனால் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் 7, எலிவேஷன் 7, ரிலாக்ஸ் 7 தடவைன்னா 10 கவுண்ட்ஸு, மொத்தம் 7 தடவை 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே இதுக்கு ஃபஸ்ட்டு 1 சொன்னேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ், 2 ஆன்டி கிளாக் வைஸ், 3 ஷோல்டர் பிரேசிங், 4 எலிவேஷன் ரிலாக்ஸ். இது 7 தடவை சொல்லியிருக்கேன். 7 தடவை பண்ணால் ஒரு செட்டு, 3 செட்டு கூட செய்யலாம். ஈச் எக்ஸசைஸ் 21 தடவையும் செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சுட்டு பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்க பாருங்கள். நைட் ஆனால் தூங்குங்க. குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரை நீங்கள் கூகுளில் பார்த்து கூட இப்படி வைக்கிறீங்க, அது கூட கிடையாது. கம்ப்யூட்டரோட எண்டு, அதாவது லேப்டாப்போட எண்டு தலையோட எண்டாக இருக்கணும். லேப்டாப்போட மிடில் வந்து கண்ணில் இருக்கணும். இங்கேயே முடிஞ்சிடணும், இங்கிருந்து இங்கேக்குள்ளே தான் முடியணும். அது கீழே வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெயின் வருது. இதை கொஞ்சம் பார்த்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. இதை ஒரு செஷனாக வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லி கொடுத்து இதை டோட்டலாக க்யூர் பண்ண முடியும். பட் வீடியோவில் என்னால் ஆன அளவுக்கு உங்களுக்கு இதில் தெளிவு கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப குழம்பிக்க வேணாம். அது ஹார்ட்டோட தான் சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிக்க வேணாம். அது சர்வைக்கலோட தான் மோஸ்ட் ப்ராபப்ளி சம்மந்தப்பட்டது. அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, காய்ச்சல் வந்த உடனே அது மூளைக்காய்ச்சலாக இருக்குமோ,
பெரிய டைஃபாய்டாக இருக்குமோ டெங்குவாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்க முடியாது இல்லை. அந்த மாதிரி தான் இது வந்த உடனே நினச்சிடக்கூடாது. வந்த உடனே ஃபஸ்ட்டு இதுவாக தான் இருக்கும், ஏன்னா இதுதான் மோஸ்ட் காமன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் போய் சக்ஸஸ் ஆகலைன்னா தான் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல கேரியர் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.